இனிமையான குழந்தைகளே, நம்முடைய பார்வையை தேகத்தின் மீது செலுத்த வேண்டாம். ஏனென்றால் தேகம் என்னும் பாம்பை நாம் விடுத்து ஆத்மா எனும் ஜோதியை, அதாவது ஆத்மா எனும் வைரத்தை பார்ப்பதே உயர்ந்த கண்ணோட்டமாகும். இதுவே ஞான திருஷ்டி, ஞான கண்ணோட்டமாகும். ஞானத்தின் மூன்றாவது கண் திறந்துவிட்டால் பிறகு என்னவாகும்? என்னவாகும் என்றால் ஆத்ம ஜோதியானது கொழுந்துவிட்டு எரியும். இதனால் தேக உணர்வின் தேகத்தின் ராஜ்யம் அனைத்தும் எரிந்து சாம்பலாகும். தேகத்தை மறந்து ஆத்மா என உணர்ந்து எதிர்ப்பாலையும் ஆத்மா என பார்த்தால் இந்த முழு உலகம் என்னும் ராவண ராஜ்யம் எரிந்து சாம்பலாகும். பாபா சொல்கிறார், காமம் என்னும் மகா எதிரியை ஆத்ம உணர்வினால் மட்டுமே அழிக்க முடியும். காமத்தினால்தான் ராவண ராஜ்யத்தில் நீங்கள் அனைவரும் கஷ்டப்பட்டு வந்துள்ளீர்கள். ஆதலால் ஞான கண்ணோட்டத்தை அனைவர் மீதும் செலுத்த வேண்டும். பிறகு என்ன மாயாஜாலம் நடக்கும் என்றால், உங்களுக்கு குஷியின் அளவு மிகவும் அதிகரிக்கும். இந்த குஷியின் அளவுதான் உங்கள் பிராமண வாழ்க்கையை மிகவும் ஊக்கம் உற்சாகத்துடன் வைத்திருக்கும். ஞானத்தின் கண் திறந்துவிட்டால் அஞ்ஞானத்தின் இருளும் மூடிவிடும். ஆதலால் அனைவரும் ஆத்மா என உணர்ந்து பாபாவை நினைவு செய்வீர்களாக என்று பாபா கேட்டுக்கொள்கிறார். பிரம்மா பாபாவிற்கு நிறைய பொறுப்புகள் உள்ளதால அவரால் ஒழுங்காக பாபாவை நினைவு செய்ய முடிவதில்லை. இருந்தும் அவர் பாபாவை நினைவு செய்ய முயற்சி செய்கிறார். ஆதலால் நீங்களும் பாபாவை முயற்சி செய்து நினைக்க வேண்டும். ஓம் சாந்தி.